சிந்தனை செய் மனமே. ஒரு கேள்வி, உங்களிடம் ஒரு பேனா இருக்கின்றது, இது யாருடைய பேனா என நான் கேட்டால் பேனா பதில் சொல்லுமா? சொல்லாது. ஏனெனில் அது ஜடமானது என நாம் அறிவோம். நீங்கள் தான் அது என்னுடையது என்று கூறுவீர்கள். ஆக இந்த பேனா ஒரு தனிப்பட்ட பொருள், நீங்கள் ஒரு தனிப்பட்ட பொருள். ஆதலால் அதனை உங்களுடையது என சொந்தம் கொண்டாடுகின்றீர்கள். சரி, கேள்வியை மாற்றி கேட்கின்றேன். உங்கள் கையை சுட்டி காட்டி கேட்கின்றேன், இந்த கை யாருடையது? என்னுடையது என்பீர்கள். இந்த கால் யாருடையது? என்னுடையது என்பீர்கள். ஆக உடலில் உள்ள அத்தனை அங்கங்களையும் உங்களுடையது என்பீர்கள். அப்படித்தானே? ஆம், அப்படித்தான். அப்படியானால் அந்த அங்கங்கள் வேறு, நீங்கள் வேறு என்பது தானே நிரூபணமாகின்றது. இந்த உடல் யாருடையது? அதுவும் என்னுடையது என்றால் உடலும் உங்களுக்கு சொந்தமானது தானே? ஆக நீங்கள் வேறு, உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமானது, அதாவது அது நீங்கள் அல்ல. சரிதானே? அப்படியானால் நீங்கள் யார்? சரி, வாருங்கள் இன்னும் விலாவாரியாக பார்ப்போம்.